மே 4th என்ன நடக்கும்? ஏப்ரல் 23rd நம்ம என்ன பண்ணுறோமோ அதோட பலனை தான் மே 4th பார்க்க போகிறோம். மாற்றம் வேணும்னா நம்ம சரியாக சூஸ் பண்ணணும். 5 வருஷத்துக்கு ஒருக்க தான் டெமோக்ரஸியோட ஃபுல் பவர் நம்ம கைக்கு வருது. அதை சரியாக யூஸ் பண்ணணும். அண்ட் இந்த வருஷம் 20% ஆஃப் த பவர் நம்ம 30 வயசுக்கு கீழே இருக்கிற யங்ஸ்டர்ஸோட கையில் தான் இருக்குது. எவ்வளோ தெரியுமா? மொத்தம் 5,67,00,000 ஓட்ஸில் 1,18,00,000 ஓட்ஸ். இதில் என்ன பவர்னு தானே கேட்குறீங்க? நம்ம மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நடத்தின வெற்றிகரமான போராட்டங்கள் ஞாபகம் இருக்கா? நம்ம ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் ஞாபகம் இருக்கா? நம்ம ஆன்டி ஸ்டெர்லைட் ப்ரொட்டஸ்ட்டும் அதில் இருந்த உயிரிழப்புகளும் ஞாபகம் இருக்கா? நம்ம லோயலா காலேஜில் ஆரம்பித்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட் மாநிலம் முழுசும் பரவி 40க்கும் மேற்பட்ட காலேஜஸ் ஒன்றிணைஞ்சாங்க. நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து நின்னதுனால தான் நம்ம நாட்டுக்கு சுதந்திரமே கிடச்சிது. ஏன், நம்ம பக்கத்து நாட்டு நேபாளில் நடந்த இளைஞர்கள் புரட்சி அந்த நாட்டு அரசாங்கத்தையே மாற்றுச்சு. இதுதான் குடிமக்கள் பவர். இந்த பவர் தான் இப்போ நம்ம கைக்கு வந்திருக்கு. நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து இறங்கி ஒரு போராட்டம் பண்ணி ஒரு டிஃப்ரென்ஸ் கொண்டு வர முடியும்னா அப்போது நம்ம கையில் இருக்கிற அந்த 1,18,00,000 இளைஞர்கள் ஓட்டை ஒன்று கூட வீணாக்காமல் போட்டோம்னா அதோட பவர் இன்னும் எப்படி இருக்கும்? மாற்றத்துக்காக ஓட்டு போடுங்க, இலவச இணைப்புகளுக்காக ஓட்டு போடாதீங்க. நீங்கள் தேடுற மாதிரி ஒரு தலைவர் இன்னும் வரலையா? அப்போ நோட்டாக்கு போடுங்க. யோர் ஓட் இஸ் யோர் ரைட். ஆனால் உங்கள் ஓட்டை வேஸ்ட் மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு வர தலைவர் ஒரு மக்கள் தலைவராக இருக்கணுமே தவிர ஒரு சர்வாதிகாரியாவோ தன்னைத்தானே கடவுள்னு நினைக்கிற ஒரு கோமாளியாவோ இருக்கக்கூடாது. உங்கள் ஓட்டோட பவரை புரிஞ்சுக்கோங்க. யோர் ஓட் இஸ் யோர் பவர்.